ஒரு 1 வீக்கா வந்து வாயெல்லாம் ரொம்ப ட்ரையா இருக்கிற மாதிரி இருந்தது. நம்ம வெத்தலையெல்லாம் போட்டோம் அப்படின்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு வாய் ஒரு மாரி இருக்கும் பாருங்களேன், அதே மாதிரி தான் இருந்தது. என் சாப்பாடே எனக்கு பயங்கர காரமா தெரிஞ்சது. ஏன்னா, நாங்கலாம் சுத்தமா காரமே சாப்பிட மாட்டோம். அதுவே எனக்கு வந்து ஒரு மாரி வாயெல்லாம் எரிய ஆரம்பிச்சுருச்சு. அதனால டாக்டர்ட்ட போயிட்டு வந்தோம். அவங்க வந்து இன்ஃபெக்ஷன் மாதிரி தான் ஆயிருக்கு. நீங்க மெடிசன்லாம் எதுவுமே எடுக்க வேணாம். அதுவே சரியாயிரும். லெமன் புழிஞ்ச தண்ணி மட்டும் அடிக்கடி குடிச்சிட்டே இருங்க அப்டின்னாங்க. அது மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஓரளவு பரவாயில்லாம இருக்கு. இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரை வச்சு ஒரு கடையல் பண்ண போகிறேன். எப்பயாச்சும் இந்தியன் ஸ்டோரில் வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரை கிடைக்கும். அப்போ கிடச்சதுன்னா கண்டிப்பாக வந்து வாங்கிட்டு வந்துடுறது. நான் எப்படி பண்ணுவேன்னா, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு இந்த 2மே வந்து ஒரே மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்கேன். இது கூட வந்துட்டு ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா போட்டு விசில் வச்சு தனியாக வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கடாயில் நெய் ஊற்றிட்டு ஜீரகம், கடுகுளுந்து, கருவேப்பில்லை, காஞ்ச மிளகா போட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்ச கீரையும் உள்ளே போட்டு லைட்டாக வதக்கிட்டு அந்த விசில் வச்ச பருப்பையும் உள்ளே போட்டு வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது குக் ஆனதுக்கப்புறம் நல்லா கடைஞ்சி மசிச்சு விட்ருங்க. இந்த கீரையெல்லாம் இருந்ததுன்னா பசங்களுக்கு கண்டிப்பாக ரசம் இருந்தே ஆகணும். ஆனால் என்னென்னா வீட்டில் ஒரே ஒரு தக்காளி தான் இருந்துச்சு. அதை வச்சு நான் கீரைக்கு பண்ணிட்டேன்னா, அதனால் பசங்க வர முன்னாடி தக்காளி வாங்கிட்டு வந்துட்டு ரசம் மட்டும் ஒரு 2 மணிக்கு மேலே வச்சோம் அப்படின்னா போதும். அப்புறம் பீட்ரூட் பொரியல் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஒரு எக்கு வந்து பாயில் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோடய லன்ச்சு. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.